ஹெல்த்தியான குக்கீஸ் வீட்லேயே ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு ஈஸியாக செய்யலாங்க. இதை செய்யும்போது நமக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஹாப்பியாகவும் இருக்கும். நம்ம கையால் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ்ஸும் நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தென் செக் பண்ணி மட்டும் பார்க்காதீங்க, ட்ரை பண்ணவும் செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பட்டரை நல்லா பீட் பண்ணி ஸ்மூத்தாக வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. ஸோ கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையை மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி பவுட்ரு பண்ணி எடுக்கும்போது நம்ம சீக்கிரம் அந்த சுகரெல்லாம் மெல்ட் ஆகி அந்த பட்டரோட மிக்ஸ் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம். அது நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வர வரைக்கும் சுகரையும் பட்டரையும் பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் கோதுமை மாவும் ப்ளஸ் ராகி ஸ்ப்ரவுட்டில் யூஸ் பண்ண ராகி மாவு இது ரெண்டுமே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு நல்ல டோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டைட்டாக வர டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா மில்க் ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வர அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸில் கட் பண்ணி 170 டிகிரியில் ஃப்ரீ ஹீட் பண்ண அவனில் 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ராகி குக்கீஸ் வீட்டிலே ரெடி ஆகிடும். ஸோ இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி உங்கள் வீட்டு பசங்களுக்கு எப்போ வேணுனாலும் கொடுத்துக்கலாம். தென் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் இதை ஈஸியாக கொடுக்கலாம். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிறைய